பாரதி ராஜா அவருக்கு என்னதான் சார் ஆச்சு? ஏங்க அவருக்கு உடம்பு சரியில்லை, கோமா ஸ்டேஜில் இருக்காரு, அவரு நினைவிழந்து விட்டார். தனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய பையனுக்கு அப்பாவே கொள்ளி வைக்கிறது எவ்வளவு பெரிய துயரம். ஒரு 10-15 ஸ்டூடியோவுக்குள்ளே சுற்றி கொண்டிருந்த கேமராவை எடுத்து கொண்டு போய் வெளியே கொண்டு வந்தார் பாருங்க, அது பாரதி ராஜா. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா, திரைப்பட நடிகர் விமர்சகராக இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் சார் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார் பாரதி ராஜா அவருக்கு என்னதான் சார் ஆச்சு? ஏங்க அவருக்கு உடம்பு சரியில்லை, கோமா ஸ்டேஜில் இருக்காரு, அவரு நினைவிழந்து விட்டார். இல்ல இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தாரு, அவங்க பையன் நல்லா இருந்தாருன்னா அவர் பையன் இறந்து போயிட்டாரு. ரெண்டாவது அவர் ஏற்கனவே மது பிரியர், ஏற்கனவே நிறைய மது உடம்புல இருந்து கொஞ்சம் அந்த அதாவது ஒரு 90 வயசு இருக்கவனே 70 வயசுலேயே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடும் அந்த மது போதை. அந்த அடிப்படையில் வருது. இது இல்லாமல் தனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய பையனுக்கு அப்பாவே கொள்ளி வைக்கிறது எவ்வளோ பெரிய துயரம். அதெல்லாம் பார்க்கவே கூடாது, அது பெரிய பாவம். அந்த அடிப்படையில் மகனுடைய இறப்பு வந்து அவர் ரொம்ப பாதிச்சுட்டு, அப்புறம் மகள் ஜனனி வீட்டுக்கு போய் மலேசியாவில் இருந்தார். அங்கேயும் வந்து இந்த துயரம், அதாவது மகளை பார்த்த பிறகும் மகனுடைய இறப்பு அவரால் மறக்க முடியல. மறுபடியும் அங்கே இருந்து இங்கே வந்துட்டார். அது முக்கியமான விஷயம், எப்படி விஜயகாந்தை அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் யாரையும் பார்க்க அனுமதிக்கவில்லையோ, அதே போல் பாரதி ராஜாவும் யாரையும் பார்க்க விரும்பலை. என்ன காரணம்னா, அப்படி ஒரு நண்பரை பார்க்கும்போது மனசு தாங்காது. அந்த அளவுக்கு மனசு அவருக்கு ஒரு பலமாக இல்லை. அதனால் அவர் யாரையும் பார்க்கல. அதேமாதிரி தான் விஜயகாந்தும் யாரும் பார்க்கல. அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டாலே அது மருத்துவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படியாவது இயக்குனர் இமயத்தை காப்பாற்றி விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்காங்க. அதுமாதிரி நேற்றும் அவருடைய குடும்பத்தார், அதாவது குறிப்பாக அவருடைய மக ஜனனி அறிக்கை விட்டுருக்காங்க. அப்பா பாரதி ராஜா நலமுடன் இருக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க பொறுப்பு, கடமை, அதை அவங்க சொல்லியிருக்காங்க. நம்முடைய வேண்டுகோள் என்னென்னா, நம்முடைய ஜெம் டிவியும் சரி, ஜெம் டிவி நேயர்களும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி, இயக்குநரையும் நீண்ட நாள் வாழ வேண்டும். ஏன்னா அவருடைய சாதனை வந்து ஒரு தமிழ் சினிமாவில் அழிக்க முடியாத சாதனை. தமிழ் சினிமா வரலாற்று எழுந்தது பாரதி ராஜாவை தவிர்த்து விட்டு யாரும் எழுத முடியாது. ஒரே ஒரு விஷயம், ஒரு 10-15 ஸ்டூடியோவுக்குள்ளே சுற்றி கொண்டிருந்த கேமராவை எடுத்து கொண்டு போய் வெளியே கொண்டு வந்தார் பாருங்க, அது பாரதி ராஜா. ஆமாம், அது வரைக்கும் செட்டு ஸ்டூடியோ அப்படி இருந்த சூழ்நிலை. அதாவது சாங்க்கு மட்டும் ஒரு வேளை வெளிநாடு போவாங்க, இல்லை ஊட்டி கொடைக்கானல் போவாங்க, மற்றபடி எல்லாமே செட்டு தான். அப்படிப்பட்ட ஒரு சினிமாவை கேமராவை தூக்கிட்டு போய் அந்த இயற்கை பிரதேசங்கள், குறிப்பாக அந்த மைசூர், தேனி, இந்த மாதிரியான விஷயங்களை காமிச்சது பாரதி ராஜா தான். அதேமாதிரி காதலில் ஒரு புதுமையானது, அவரும் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு காதல், பட்டியலினத்தில் ஒரு காதலை சொன்னார். ஆனால் ரொம்ப டீசெண்டாக சொன்னார். அதாவது பட்டியலினத்து மக்கள் கூட அந்த காதலை, அந்த படத்தை பார்க்குற அளவுக்கு சொன்னார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த பாரஞ்சித்து மாறி போன்றவர்கள் வேற சைடு எடுத்துட்டாங்க, அது வேற மாதிரி போயிடுச்சு. அதாவது சினிமாவை பார்க்கணும், அதாவது அதில் உள்ள இயல்புத்தன்மை, இயற்கைத்தன்மையை பார்க்கணும். அந்த அடிப்படையில் பாரதி ராஜா சொல்லாத கருத்துக்களை யாரும் ரஞ்சித்தோ மாரியோ சொல்லலை. ஆனால் பீத்திக்கிட்டாங்க, ஆஹா நாங்கள் ஊர்லேருந்து வந்துக்கிட்டோம், அதைத்தான் சொன்னோம். இது அதெல்லாம் கிடையாது, ஏற்கனவே பாரதி ராஜா சொன்னது தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை விட சிவாஜி கணேசன் காலத்தில் வந்து இஸ்லாமியர் வந்து கிறிஸ்தவரை காலிப்பார், இந்து கிறிஸ்தவர், அதெல்லாம் அப்போயே எடுத்தாச்சு, டீசெண்டாக எடுத்தாங்க. நீங்கள் கொஞ்சம் இறங்கி பரபரப்பாக்குறதுக்கான சூழ்நிலை, அதானே உண்மை, வேற என்ன. அதனால் பாரதி ராஜா நீண்ட நாள் இந்த உலகத்துக்கு, கலை உலகத்துக்கு சேவை செய்வதற்காக அவர் இன்னும் நல்லபடியாக அவர் திரும்பி வரணும். அதை மருத்துவர்கள் செய்வார்கள்னு நம்புகிறோம். ஓகே சார், நாங்களும் ஜெம் டிவி சார்பாகவும் அதை நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகே சார்,
ரொம்ப நன்றி சார். கேட்ட கேள்விக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக பதில் சொன்னீங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். மறுபடியும் பைல்வான் அதுவும் என்றும் இளமையாக இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் சாரோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.